ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம். இப்போ ப்ளவுஸ் நம்ம தச்சிட்டோம் அப்படின்னா அது தச்ச ப்ளவுஸ் சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. நீங்கள் தச்ச ப்ளவுஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. பார்க்கறதுக்கு நீட்டாக ஃபினிஷிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக தச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா முன் கழுத்து தாங்க நம்ம செக் பண்ணணும். முன் கழுத்து உங்களுக்கு ரவுண்டா வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சட்டை கரெக்டா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முன் கழுத்து பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கும், ஒரு மாதிரி வி ஷேப்ல இருக்குங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது முன் கழுத்து இந்த மாதிரி ரவுண்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி இழுத்து காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி சட்டை முன்னாடி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சட்டை போடுறதுக்கு உங்களுக்கு பிடிக்காது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது முன் கழுத்து ரெண்டு பக்கத்துலயுமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. நம்ம ரெண்டாவது பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் நம்ம செக் பண்ணணுங்க. கரெக்டா ஒரே அளவுல நம்ம தச்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி ஷோல்டரை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆமுக்கோல் சைடு தாங்க நம்ம பார்க்கணும். நம்ம கையும் கிராஸும் நம்ம தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கை பகுதியை நீங்க செக் பண்ணணுங்க. ரெண்டு பக்கத்துலையும் நீங்க செக் பண்ணிக்கணும் கரெக்டா நம்ம தச்சிருக்கோமா அப்படிங்கிறத. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சைடு தாங்க நம்ம பார்க்கணும். நம்ம சைடு ஒன்று போல இருக்கா, கரெக்டா நம்ம தச்சிருக்கோமா அப்படிங்கிறத ரெண்டு சைடும் நீங்க செக் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஏறி இறங்கி இல்லாம பேக் பீஸும் நம்ம கிராஸ் பீஸுமே கரெக்டா ஒரே அளவுல நம்ம தச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் கிராஸ் நம்ம தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிராஸ் நீங்க செக் பண்ணணும். கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே நம்ம பட்டி தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பட்டியை நீங்க கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் ஷேப்ல உங்களுக்கு இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டா தச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம கொக்கி பீஸ் மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த பக்கம் உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாவே இருக்கணும். இப்ப இந்த கொக்கி பீஸ்ல 4 இன்ச்சு இருக்கு அப்படின்னா இந்த சைட்ல இருக்க அந்த பட்டி பீஸ் உங்களுக்கு 3 இன்ச்சு வரணும். நீங்க கொக்கி பீஸ்ல இருக்கிற அளவை விட 1/2 இன்ச்சு உங்களுக்கு இந்த சைட்ல கம்மியா தான் வரணுங்க. அந்த மாதிரி நீங்க வச்சு தச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கலாங்க. இப்ப நடுவுல இருக்க அந்த கேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு அந்த கேப் இருக்கணும். நடுவுல இந்த கொக்கி பீஸுக்கும் பி ஷேப்புக்குமே நடுவுல இருக்க கேப் 2 இன்ச்சு கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கரெக்டா தச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து செக் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா நம்ம உயரத்தை பேக் பீஸ் உயரத்தை செக் பண்ணணுங்க. அடுத்தது நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட்டை நம்ம செக் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம மடிச்சு அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம கரெக்டா நம்ம தச்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே நீங்க அளவு ப்ளவுஸை வச்சு நீங்க டேப் வச்சு அளந்து பார்த்து இதுல அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே அளவு இந்த சட்டையில வந்துச்சு அப்படின்னா நீங்க கரெக்டா தச்சிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் போட்டாலே உங்களுக்கு ஃபினிஷிங்கா உங்களுக்கு நீட்டா இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிராஸ்ல நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, கிராஸ்ல 3 டாட் பிடிப்போம். அந்த 3 டாட்டையும் நீங்க கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணுங்க. 2 கிராஸ்லயுமே டாட்டை செக் பண்ணி பார்த்துக்கணும். நீங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா இடுப்பு பகுதியில உங்களுக்கு எப்பவுமே கிராஸா வர மாதிரி நீங்க துணி கட் பண்ணணுங்க. நீங்க பெட்டிக்கோட் நம்ம தைக்கிற மாதிரி கட் பண்ற மாதிரி ஒரே அளவுல நீங்க கோடு போட்டு வெட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க தைக்கும் போது உங்களுக்கு இடுப்பு ஷேப் கரெக்டா அந்த இடத்துல போய் உட்காராது. அதனால நீங்க இடுப்பு பகுதி கிராஸா வர மாதிரி நீங்க சட்டை தச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டுங்க நம்ம வி பட்டியும் கொக்கி பட்டியும் கரெக்டா ஒரே அளவுல தச்சிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணுங்க.
இந்த சட்டையெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெண்டுமே ஒரே அளவுல நம்ம தச்சு எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சட்டை வந்து கரெக்டாக வந்து நீங்க தச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இந்த சட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் நேர் கட்டிங் சட்டை தாங்க நம்ம வந்து தச்சிருக்கோம். பின்னாடி பேக் நெக் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக் வச்சு நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த சைடு வந்து நம்ம கரெக்டாக ஒரே அளவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கையில் அக்குள் பகுதியில் ஜாயிண்ட் வந்து ஒரே அளவில் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்றி இறக்கி இல்லாமல் ஒரே அளவில் அந்த ஜாயிண்ட் வரணுங்க. நம்ம அக்குள் பகுதி நம்ம கையும் அந்த சட்டையும் வந்து நம்ம தப்போம் பார்த்தீங்களா? தைக்கையில் ரெண்டுமே அந்த ஜாயிண்ட் வந்து ஒரே அளவில் ஒரே பாயிண்டில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக தச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சட்டையில உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்க வந்து கரெக்டா நீங்க சட்டையை வந்து தச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம கிராஸ் இந்த கப் ஷேப் வர இடத்துல உங்களுக்கு கரெக்டான அந்த லூஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சட்டை வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பட்டி பீஸ் வந்து நம்ம தச்சிருக்க இடத்துல கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு மேலே கிராஸ் வந்து அந்த 3 டாட் பிடிக்கிற இடத்துல உங்களுக்கு லூஸ் இருக்கணுங்க. அந்த லூஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக போய் உட்காரும். அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ப்ளவுஸ் கட்டிங் அதே மாதிரி தைக்கிற வீடியோவை பார்த்தே வந்து அவங்களாவே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறாங்க, கட் பண்ணி தைக்கிறாங்க. தைச்சிட்டு அந்த ப்ளவுஸுமே எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இல்லை, ஆனால் நான் போடும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது, அந்த நீட்டாக மட்டும் எனக்கு வரமாட்டேங்குது, ஃபினிஷிங் வந்து வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லித்தர மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் தைச்சதுக்கு பிறகுமே இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸ் இல்லாட்டி கூட அடுத்த ப்ளவுஸில் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி நல்லாவே நீங்கள் தைச்சிக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.